நம்ம டெவால் பிரேவிசி தலை தோனிக்கு எதிராக சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஒரு அதிரடியான அரசதத்தை கடந்திருக்காரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பயிற்சியாட்டத்தில் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, தலை தோனிக்கு எதிராக இவரோட பேட்டிங் வந்து எப்படி இருந்திருக்கு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சாம் கரன், ஜம்மி ஓர்டன் இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே விளையாட போகிற அந்த ரெண்டு மேட்சையும் இப்போ வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. என்ன காரணமாக வந்து மிஸ் பண்ண போகிறாங்க, இப்போதைக்கு இவங்க வரல அப்படின்னா நம்ம சிஎஸ்கே யாரையாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட் நம்ம ஜம்மி ஓர்டன், சாம் கரனை பார்த்துடலாம். ஜம்மி ஓர்டனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் அதிக வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் சிஎஸ்கே அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. சிஎஸ்கே விளையாட போகிற அந்த ரெண்டு மேட்சையும் இப்போ இவர் வந்து மிஸ் பண்ண போகிறாரு. இதுக்கான காரணத்தை நம்ம சிஎஸ்கே காசி விஸ்வநாதன் சாரே வந்து சொல்லியிருந்தார். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நம்ம இங்கிலாந்தோட ஸ்குவாடில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருந்து T20. இதன் காரணமாக மேட்ச் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இதன் காரணமாக மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் எக்கச்சக்கமாக வந்து போயிட்டு இருந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கரனும் இப்போ ரெண்டு மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. ஐபிஎல்ல இருந்து ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச்சில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல இங்கிலாந்தோட ஸ்குவாடில். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் காரணமாக வந்து இப்போ மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்களோட மாற்று வீரராக நம்ம சிஎஸ்கே யாரையாவது எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்ஸ்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு மேட்ச் தான் இருக்குது. ஸோ இருக்கிற வெளிநாட்டு வீரர்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விளாண்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்கள வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து தக்க வைக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துடலாம். இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து எப்போ ஜாயின் ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான பயிற்சி ஆட்டத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு நடந்த சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவும் நம்ம தலை தோனிக்கு எதிராக தான் அந்த அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, மறுபக்கம் நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு தலை தோனிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அதிரடியான அரசதத்தை வந்து கடந்திருக்காரு. 31 பாலுக்கு 67 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதில் 4 6 வந்து அடித்து பறக்கோட்டிருக்காரு, 2 4 வந்து அடிச்சிருக்காரு. இப்போதைக்கு தலை தோனிக்கு எதிராக கேப்டன்ஷிப் பண்ணது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்சில் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேல ஒரு முக்கியமான வீரராக வந்து மாறி இருக்காரு. ஸோ பயிற்சி இடத்துல பண்ண தரமான சம்பவம் போலயே மேட்ச்லையும் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இதை பற்றின அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம டெவால் பிரேவிஸ் ஒரு அதிரடியான அரசதத்தை கடந்ததாக இருக்குது, நம்ம தலை தோனிக்கு எதிராக ஒரு சம்பவம், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.